இனி கறி தோசை சாப்பிட்றதுக்கு மதுரை வரைக்கும் எல்லாம் போவேனாங்க. நம்ம கோயம்புத்தூர் ஹோப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்லயே 3 இன்ஜினியரிங் முடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து முருகன் மெஸ்னு நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. இவங்க குக் பண்ற ஃபுட்ல அஜினமோட்டோ, எம்எஸ்டி, கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாம ஹோம்மேட் ஸ்டைல்ல குக் பண்ணி தராங்க. குக்கிங், சர்விங் எல்லாம் ஓனரே பண்றதுனால குவாலிட்டி எல்லாம் பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சிக்கனை தாராளமா போட்டு தந்த இவங்களோட கறி தோசை வேற லெவல்ல இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரைன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவங்களோட சிக்கன் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. முக்கியமான மேட்ரு இவங்களோட வாத்து கறி தாங்க. ஆஃப்டர்நூனும் நைட்டும் எப்ப போனீங்கனாலும் அவைலபிளா இருக்கும். அது இந்த இட்லி கூட இந்த கறி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா தாறுமாறான காம்பினேஷன்ங்க. வெளியூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டே பண்ணி வீட்டு ஃபுட்டை மிஸ் பண்றீங்களா? இப்போ சண்டே ஸ்பெஷல் உங்களுக்காகவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இட்லிக்கு வாத்துக்கறி, மட்டன் குடல், மட்டன் வறுவல், நாட்டுக்கோழி கிரேவின்னு சொன்னாலே எச்சி ஊர்ற காம்பினேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இட்லியும் மீன் குழம்பு காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை. அதுவுமே இங்க தினமும் அவைலபிளா இருக்குங்க. சைனீஸ் ஃபுட், கில்மா பிரியாணி எல்லாம் டாப் செல்லிங்ல இருக்குங்க இவங்க கடையில. ஓப்ஸ் காலேஜ்னா ஒரு நல்ல ஹோட்டலா தேடிட்டு இருந்தோம். எந்த ஹோட்டலு ஃபுட்டு சரியில்லை, இல்ல சாப்பிட்டா ஏதோ வயிறு எதனா கோளாறு கொடுக்குது. அது தேடி கண்டுபிடிச்சு ஒரு முருகன் மெஸ்ஸுக்கு வந்தோம். இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, ஃபுட்டு தரமா இருக்கு, ஓனரா சர்வீஸ் பண்றாரு. எல்லாம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்னா இதுதான் முருகன் மெஸ் தான். எப்படி இருக்குங்க? தரமா இருக்குது. எந்த நேரம் இங்க வந்தாலும் சாப்பிட்டு போயிருவோம். ரேட்டும் கம்மியா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஹோப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல தாங்க இருக்காங்க ஸ்ரீ முருகன் மெஸ்.